நீங்க எதுவும் ரெசிபிலாம் கேட்கல, எனக்கு இந்த ரெசிபி சொல்லுங்க அப்படின்ட்டு. இல்ல அது ரெசிபி தான். அந்த ஜவ்வரிசி இது வந்து நான் கேட்டேன். ஜவ்வரிசி இட்லி அந்த என்ன டேஸ்ட்டுங்க. டேஸ்டியான ஜவ்வரிசி இட்லி பண்ணுறதுக்கு 1 கப்பு ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூடவே வந்து 3/4 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க, 1 கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க, 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது நல்லாவே ஊறி ரவை எல்லா தண்ணியுமே நல்லா உள்ளே இழுத்துக்கும். அதுக்காக வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்திருக்கும். தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கீழே வந்து கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வந்து கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வழக்கமாக வந்து நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட வேண்டியதாங்க. நல்லா சூப்பராகவே சாஃப்டாக வரும் இட்லி. டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஜவ்வரிசி இட்லிக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, அதே மாதிரி தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.